இன்னைக்கு மதியத்துக்கு கருப்பனுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் சூப்பு தாங்க கொடுத்துருக்கேன். சாப்பாடு இன்னைக்கு வந்து கொடுக்கல, லேட்டாக ராத்திரி கொடுத்துக்கலான்னு இருக்கேன். அது மாதிரி வெயில் காலம் வந்துடுச்சு, என்ன பண்ணணும் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது வத்தல் போடலாம். இனிமே வெயில் அதிகமாக இருக்கு இல்லையா, அப்போ வத்தல் போட்டு எடுத்து வச்சுக்கிட்டா நம்மளுக்கு கொஞ்சம் நாளைக்கு நல்லா இருக்கும். ஒரு 6 மாதத்துக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்குன்றதுனால ரவை வத்தல் போடலாம் அப்படின்னு யோசிச்சு பார்த்தாங்க. இந்த ரவை வத்தல் போடுறதுக்கு என்ன ஒரு பிரச்சனைனா, இந்த தண்ணி சூடான பிறகு போடக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேங்க. கொஞ்சமா சூடு இருக்கும் போதே அதை போட்டு நல்லா கலக்கணும். அப்படி இல்லைன்னா தண்ணியில ரவைய அதாவது தண்ணி ஊற்றி நல்லா கலக்கிக்கணும். கலக்கின பிறகுதான் இந்த ரவை வத்தலை போடணும்னு நினைக்கிறேன். மறுபடியும் வந்து நான் ஜவ்வரிசி வத்தல் போட்டேன். ஆனால் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கொஞ்சம் பயந்துக்கிட்டு நான் வேற மாதிரி பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 1/2 கிலோ ரவை எடுத்திருக்கேன். 1/2 கிலோ ரவையை வந்து மிக்சி ஜாரில் போட்டிருக்கேன். வறுத்து எடுத்துக்கலாம், இல்லை வறுக்காதையும் எடுத்துக்கலாம்னு சொன்னாங்க. சரி, நான் வறுக்காதே எடுத்துக்கிட்டேன், எனக்கு ஈஸி தானேன்ற மாதிரி வறுக்காதே எடுத்துக்கிட்டேன். இப்போ 7 கப்பு, அதாவது 1 கப்பு நம்ம ரவை எடுத்தோம்னா 7 கப்பு தண்ணி வைக்கணும்னு சொன்னாங்க. அதனால நான் 7 கப்பு தண்ணி வச்சிருக்கேன். இப்போ இது நல்லா சூடாயிட்டே இருக்கட்டும், அடுப்பை பற்ற வச்சிருவோம். அதுக்குள்ள வந்து மிக்சியில ரவையை அரைச்சி எடுத்துட்டு வந்துடுவோம். நல்லா அப்படியே பவுடரா அரைச்சி எடுத்து வந்துடணும். எண்ணெய் வறுத்து செஞ்சிருந்தா ஈஸியா வந்து பவுடர் ஆயிருக்கும். இப்போ பாத்தீங்கன்னா அப்படியே தூக்கி கொட்டுனா எல்லாமே கட்டி பிடிச்சு போச்சு. ஐயோ, இது சரியா போச்சு, சொதப்பல் தான் அப்படின்னு நினைச்சு அதோட அடுப்பை நிறுத்திட்டு அப்புறம் அந்த கட்டி முட்டிலாம் எடுத்துட்டு திருப்பியும் ரவையை அரைச்சி தண்ணி ஆறுன பிறகுதாங்க நான் இந்த ரவை வத்தை போடுறதுக்கு ரவையை காய்ச்சிருக்கேன். இவ்வளோ ஒரு பெரிய விஷயமாயிடுச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரவையை சூடு பண்ண பிறகு கொட்டக்கூடாதுங்க. நான் அப்புறம் சொல்றேன். இப்போ கொஞ்சமா உப்பு போட்டுக்கலாம். ரவை வந்து நல்லா ஆறிடுச்சு, ரவை கஞ்சி. கொஞ்சமா ஜீரகம் போட்டிருக்கோம் பாருங்க. காஞ்ச மிளகாய் நல்லா மிக்சியில நல்லா 2 ஓட்டு ஓட்டினோம்னா, தண்ணி ஊத்தாத ஓட்டி அதையும் அந்த கஞ்சில அப்படியே போட்டுட்டோம்னு வச்சுங்க. போட்டு நல்லா கலக்கிக்கலாம். உப்புலாம் திட்டமா இருக்கான்னு பார்த்துப்போம். வேணும்னா கொத்தமல்லி தழைலாம் போட்டுக்கலாம். நான் எதுவுமே போடலை. இது கருவேப்பிலையும் போடலான்னு சொன்னாங்க, நான் எதுவுமே போடலைங்க. நம்மகிட்ட என்ன இருக்கோ அதை மட்டுமே தான் போட்டிருக்கேன். எப்படின்னா கொஞ்சமா காஞ்ச மிளகாய், கொஞ்சம் வந்து ஜீரகம், அப்புறம் வந்து உப்பு போட்டிருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா கலக்கி எடுத்துக்கலாம். நல்லா கலக்கிட்ட பாருங்க. கொஞ்சம் கட்டி முட்டியே ஆனதாங்க எனக்கு கொஞ்சம் மன கஷ்டம், மற்றபடி ஒன்றும் கிடையாது. இப்போ நம்ம வெயில்ல ஒரு அரிசி சாக்கு இருக்கு இல்லையா, அரிசி சாக்கை 2ஆ கட் பண்ணி அதை வந்து அப்படியே தண்ணியில் அலசிட்டு நம்ம எடுத்துட்டு போய் மாடியில் போட்டு அதில் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு நான் ஊற்றிருக்கேன் பாருங்க. நல்லா ஈஸியான வேலையா முடிஞ்சிருச்சு நீங்க நினைக்கலாம். ஆனா இதுல ஒரு மிஸ்டேக் என்னன்னா, ரவைய அரைச்சி செஞ்சோம் இல்லையா, அரைச்சி செஞ்ச போது முன்னாடியே வறுத்து அரைச்சிருக்கணும். அந்த மாதிரி ரவைய நல்லா பச்சை தண்ணியில நல்லா அப்படியே கரைச்சி சுடுதண்ணியில ஊத்தி இருக்கணும். அப்பதான் வந்து அந்த ரவை வந்து கட்டி முட்டி இல்லாம இருக்கும். ஆனா நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, அப்படியே தூக்கி கொட்டி கிண்டுறாங்க. ஆனா அப்படி தூக்கி கொட்டி கிண்டுனா கட்டி முட்டியா ஆயிடுங்க, கஞ்சி பதத்துக்கு வரவே வராது. நான் தெரிஞ்சுக்கிட்டது இவ்வளவுதான். இப்ப பாத்தீங்கன்னா எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி முடிச்சாச்சு. வெயில் வந்து மண்டைய பிளக்குது, அவ்வளோ வெயில் அடிக்குதுங்க. என்ன பண்றது, நம்ம ஒரு 11 மணி 10 மணிக்கு போட்டாதான் காக்கா வராது. அதனாலதான் கொஞ்சம் லேட்டா போடுறோம். கொஞ்சம் நேரத்தோட ஒரு 8 மணிக்கெல்லாம் போட்டோம்னா காக்கா வந்துடும். தங்கா, அம்மா காணோம் தேடினீங்களா? அம்மா காணோம் தேடினீங்களா? வத்தலை போட்டு முடிச்சுட்டு இவங்களுக்கு சாப்பாடு செய்யணும், வீட்டுல உள்ள பசங்களுக்கு சாப்பாடு செய்யணும் இல்லையா. ஏன்டி ஓரியம்மா, என்னடி கருப்ப உன்னை விட மாட்டானா, விளையாட கூப்பிடறானா? பாவம், அவன் படுத்துட்டான் பாரு, படுத்துட்டான் இல்லையா. நீ போய் தூங்கு போடா, நீ போய் தூங்கு போ. நல்லா அழகா படுத்துட்டாரு விளையாண்டுட்டு. வெயில்ல என் கூட ஓடி வந்தானா, அவனை வந்து அனுப்பி விட்டுட்டேன், கீழே போடா அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுட்டேன். இவர் வந்து நல்லா படுத்து தூங்கி எழுந்தி நல்ல ஒரு கப்பு தண்ணியை வெயில்ல போயிட்டு வந்ததோடவே குடிச்சிட்டு வாங்க. சூப்பரா தண்ணிலாம் நல்லா அதிகமா குடிக்கிறான். குடிச்சேடி தண்ணிய தூக்கமாடி. ஏ கருப்பா, சாப்பாடு செய்ய வேணாமா? அம்மா சாப்பாடு செய்யிட்டா? பசங்களுக்கு பாத்தீங்கன்னா கீரை கடைஞ்சிட்டேன். முருங்கைக்கீரையை சிறுபருப்பு போட்டு நல்லா குக்கர்ல 2 விசில் கொடுத்துட்டேங்க. நல்லா அழகா பசையா வெந்துடுச்சு. வெங்காயம், பச்சை மிளகாய், ஒரு தக்காளி பழம் போட்டிருக்கேன். அப்படியே நல்லா விசில் கொடுத்தோம்னா நல்லா பசையாயிடும். இப்போ அது எல்லாத்தையுமே ரெடி பண்ணியாச்சு. தொட்டுக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா சிக்கன் கிரேவி தாங்க பண்ணிருக்கேன். ரொம்ப ரொம்ப ஈஸியான கிரேவியை பண்ணி முடிச்சிட்டேன். ஏன்னா வித்தியாசமா செஞ்சோம்னா யாரும் சாப்பிட மாட்டாங்க. அதனால வந்து கிரேவி மாதிரி பண்ணிட்டு கீரை கடைஞ்சாச்சு.
முக்கியமாக இப்போ பார்த்தீங்கன்னா கருப்பனுக்கும் ஓரியோவுக்கும் சிக்கன் வந்து 2-3 பீஸை எடுத்து வச்சு நல்லா மிக்சியில் அரைச்சிக்கிட்டேங்க. பச்சையாகவே மிக்சியில் அரைச்சி கொஞ்சம் மஞ்சத்தூள், தண்ணி, அந்த சிக்கன் கறியை போட்டு நல்லா அடுப்பில் வேக போட போகிறேன். கோழிக்கறியும் ரெடி ஆயிடுச்சு. ஈஸியாக இந்த மாதிரி சிக்கன் கறி செஞ்சால் தான் வீட்டில் உள்ள பசங்களுக்கு பிடிக்குது. அதனால் அவங்களுக்கு ஈஸியான முறையில் சிக்கனை செஞ்சு கொடுத்தாச்சு. இப்போ ஓரியோவுக்கும் கருப்பனுக்கும் அடுப்பில் வந்து சிக்கன் வந்து வெந்துட்டு இருக்கு. இந்த சிக்கனில் என்ன பண்ண போகிறோம்னா 2 முட்டையை உடச்சி ஊற்றி நல்லா கொதிக்க விட போகிறோம். அவ்வளோதான். கீரை கிடைஞ்சி தாளிச்சாச்சு. சிக்கனும் நல்லா வெந்துடுச்சு. முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம். இப்போ இந்த கீரை வந்து நம்ம உடம்புக்கு வந்து முருங்கைக்கீரை இப்போ வெயில் காலத்துக்கு ரொம்ப நல்லதுன்னு சொன்னாங்க. அதனால தான் நான் வந்து கீரை எடுத்திருக்கிறேன். இப்போ வேலை எல்லாமே முடிஞ்சிருச்சு. இப்போ இவங்களுக்கு, அதாவது ஓரியோவுக்கும் கருப்பனுக்கும் இந்த முட்டையும் சிக்கனும் வெந்துட்டு இருக்கு இல்லையா, இது அப்படியே சூப்பு மாதிரி கொடுத்துருவோம். சூப்பராக குடிச்சிட்டாங்க. இந்த கருப்பன் லேசுப்பட்டவன் இல்லை, நல்லா அழகாக குடிச்சிட்டாரு. குடுறா தங்கம். அம்மாவுக்கு வேண்டாமா? அம்மா கொடுக்கானா? அம்மாவுக்கு போய் வச்சுட்டு வரட்டா? ஏண்டா ஓரியோ கொண்டு கொடுக்கட்டா? சிக்கன் சூப் ஓரியோ கொடுக்கணும்லம்மா. உங்கள் அம்மாவுக்கு தரட்டடி. நான் போகிறேன். நான் போய் அவளுக்கு கொடுத்துட்டு வரேன். அவன் தானே அம்மா வெளியில் இருக்கான். சரி, அவளுக்கு கொடுத்துட்றேன். இப்போ நாங்கள் வந்து கீரை, சிக்கனு, 2 அப்பளம் வச்சு சாப்பிட போகிறோம். ஆனால் வந்து நிற்பாங்க, பக்கத்துலேயே நிற்பாங்க இவங்க. நீங்கள் என்ன மதியம் சாப்பிட்ருக்கீங்க? வத்தல்லாம் நீங்கள் போடுறீங்களா அப்படின்றத மறக்காமல் சொல்லுங்கள். வத்தல்லாம் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. வெயிலில் காய போகிறது ரொம்ப கஷ்டம்தான். இருந்தாலும் ஒரு மணி நேரம் நம்ம கஷ்டப்பட்டோம்னா, அதாவது காலையில் 1 மணி நேரம் போடுறதுக்கு எடுக்கிறதுக்கு 1 மணி நேரம் கூட ஆகாது. அதுதான் கஷ்டம். ஆனால் அதில் நம்ம வெயிலில் இருந்து போகிறதுனால நம்மளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி மயக்கமாக இருக்கும். அதனால் வெயிலுக்கு முன்னே கொஞ்சம், அதாவது வீட்டில் இருக்கவங்களும் அதாவது கூட ஹெல்ப் கூப்பிட்டுட்டு போய் வத்தல் புளிஞ்சு வச்சுக்கோங்க. ரொம்ப 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 வர நாள், அதாவது மழை காலத்துக்குலாம் ரொம்ப நல்லது. இதுலேருந்து நான் ஆரம்பிச்சிருக்கேன். அடுத்த நாள் வந்து ஜவ்வரிசி வத்தல் போடலான்னு இருக்கிறேன். பார்ப்போம் அது எப்படி வருதுன்னு பார்ப்போம். ஆனால் அதில் கொஞ்சம் நான் உஷாராயிட்டேங்க. நான் ஜவ்வரிசியை வந்து தண்ணியில் கரைச்சி தான் ஊற்றி நான் வந்து பண்ணியிருக்கேன். ஜவ்வரிசி வத்தல் போடும்போது நம்ம ரொம்ப ரொம்ப உஷாராக இருக்கணும். எதுக்குன்னா இந்த தண்ணி வந்து கொஞ்சம் கூடுதலாகவே வைக்கணும். அப்போ தான் வந்து இந்த ஜவ்வரிசி வந்து அடிப்பிடிக்காது, இல்லைன்னா அடிப்பிடிச்சிரும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நான் வந்து திட்டமாக தண்ணி வச்சு இந்த ஜவ்வரிசியை காய்ச்சி கஞ்சி பதத்துக்கு எடுத்துட்டு போய் நான் மாடியில் காய போட்டுட்டேன். கருப்பனுக்கு என்னதான் பிரச்சனைன்னு தெரியல. திருட்ட மொழி எதுக்குடா முழிக்கிற? வெளியே போகக்கூடாதா? யாருமே வெளியே போகக்கூடாதா? வீட்லயே இருக்கணுமா? வீட்லயே இருந்தா எப்படி சோறு கிடைக்கும்? இந்த வத்தல் வந்து வெயில்ல நம்ம வந்து காய போட்டாச்சுங்க. ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்தது. நான் முன்னாடி வந்து அந்த ரவை வத்தல் போட்டேன் இல்லையா, அதை விட இந்த வத்தல் வந்து ரொம்ப நல்லா அழகா வந்துச்சா. எனக்கு ரொம்ப ஆசையா இருந்துச்சு. ஆனா என்ன இதுலயும் ஒரு மிஸ்டேக் பண்ணிருக்காரு. ரொம்ப பெருசா வத்தலை போட்டு வச்சுட்டேன். அதாவது ரொம்ப ஒரு குழிக்கரண்டி எடுத்து திட்டமா தான் வைக்கணும். இப்படி மெல்லிசா போட்டா அந்த அளவுக்கு வந்து அப்படியே பேந்து வருமா என்னன்னு தெரியல. அதோட வெஜிடபிள் பிரியாணி மதியத்துக்கு பண்ணிட்டேங்க. ஈஸியான வெஜிடபிள் பிரியாணி. இப்போ இந்த ஜவ்வரிசி வத்தலை நான் எனக்கு வந்து பச்சை மிளகாய் தான் போட்டு நல்லா கலக்கியிருக்கேன். காஞ்ச மிளகாய் போடலை. ரவை வத்தலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காஞ்ச மிளகாய் தான் போட்டேன். இன்னைக்கு வந்து பச்சை கலரில் பச்சை மிளகாய் போட்டு நல்லா அரைச்சி காரசாரமாக ஜவ்வரிசி வத்தலை ஊற்றியாச்சு. இன்னைக்கு நான் இந்த ஜவ்வரிசி வத்தல் போடுறதுக்கு ஜவ்வரிசி எவ்வளோ எடுத்திருக்கேன்னா 1/4 கிலோ மாவு ஜவ்வரிசி தாங்க எடுத்திருக்கேன். தேங்காய் பாலை நிறைய ஊற்றிக்கலாம். வெஜிடபிள் பிரியாணிக்கு தேங்காய் பாலில் செஞ்சாதான் வெஜிடபிள் பிரியாணி சூப்பராக இருக்கும். இப்போ இந்த 1/4 கிலோ வந்து ஜவ்வரிசியை வானலில் ஃபர்ஸ்ட் நல்லா அப்படியே பொன்னிறமாக ஆகக்கூடாது, நல்லா வறுத்து எடுத்துடணும். ஒன்று எடுத்து வாயில் போட்டு பார்த்தீங்கன்னா நல்லா அப்படியே பொறன்னு இருக்கும் பாருங்க. அந்த பதத்துக்கு வந்தோடனே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு மிக்சி ஜாரில் நல்லா அரைச்சிக்கணும். இப்போ நல்லா அப்படியே பொரிஞ்சு வந்துருச்சு. இதை மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாம். நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்க. நல்லா அரைக்கலாம். சத்தம் காதை கிளிக்கும், இருந்தாலும் கொஞ்சம் அப்படி பொறுமையாக அரைச்சி எடுத்துட்டு வந்துடுவோம். தண்ணி பார்த்தீங்கன்னா நான் 1 கப்புக்கு இன்னைக்கு வந்து 7-8 கப்பு தண்ணி வச்சிருக்கேங்க. இது 1/4 கிலோ ரவை தான். தண்ணி நல்லா சூடாயிடுச்சு. மாவு நல்லா அப்படியே நல்லா பொறன்னு அரைச்சி எடுத்துருக்காங்க. இன்னும் இதில் ஒரு தப்பு பண்ணியிருக்கேன்னா மறுபடியும் அப்படியே கொட்ட ஆரம்பிச்சிருக்கேன் பாருங்க. அப்படி கொட்டவே கூடாதுங்க. கொட்டுனா மறுபடியும் அடி பிடிச்சிரும். அதனால வந்து நான் பச்சை தண்ணியில் நான் அரைச்சி எடுத்து வந்த ஜவ்வரிசியை நல்லா அப்படியே கலக்கி எடுத்துக்கிட்டேன். கலக்கி எடுத்து வந்ததை சுடுதண்ணியில் ஊற்றி நல்லா கலக்கிட்டு இருக்கேன். இதுதான் வந்து பக்குவமானதுங்க. நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க. நான் முன்னாடியும் சொல்லியிருக்கேன், ரவை கஞ்சி காய்ச்சும் போதும் சொல்லியிருக்கிறேன். இந்த மாதிரி வந்து அப்படியே தூக்கி கொட்டுனா அடி பிடிச்சிருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கரைச்சி ஊற்றிருக்கும் போது நல்லா அடி பிடிக்காத வந்திருக்கு. ஆனால் இதுவே நான் அப்படியே கொட்டியிருந்தேன்னு வச்சுங்க
ஃபுல்லாக இதுவுமே வேஸ்ட்டாக இருக்குங்க. நல்ல வேலை யோசித்தேன் அப்படின்னு சொல்லி எங்கள் பசங்களை அசமடைக்கிட்ட, அம்மா உனக்கு இருக்க மூளையே தனிமா அறிவுமா அப்படிமா, சரி சரி போங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜவ்வரிசியை நல்லா காய்ச்சி எடுத்தாச்சு. நல்லா அடி பிடிக்காம எப்படி இருக்கு பாருங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி வச்சிருக்கலாம்னு நினைக்கிறேன். இதுவே போதும்னு நினைக்கிறேன். நல்லா காய்ச்சி எடுத்துட்டு வந்து நல்லா ஆற வச்சுட்டேன். ஆற வச்ச பிறகு இதுக்கு நான் என்ன கலந்துருக்கேன்னா, பச்சை மிளகாய் மிக்சியில் 2 ஓட்டு ஓட்டியிருக்கேன், உப்பு சீரகம் இவ்வளோதாங்க கலந்துருக்கேன். இதை அப்படியே போட்டு நல்லா கலக்கிக்கலாம். வரவே மாட்டுது பாருங்க. அந்த பச்சை மிளகாய் வந்து தண்ணி சலமா இருக்குல்ல, அதனால வர மாட்டுது. அப்படி நல்லா கலக்கி எடுத்துக்கலாம். கருப்பனுக்கும் ஓரியோவுக்கும் என்ன பிரச்சனை, அம்மா மறுபடியும் வந்து மாடிக்கு போய் இந்த வத்தலை காயப்பட போறாங்க. வெயில்ல நம்மள இட்டுட்டு போறாங்க அப்படின்னு நினைச்சுட்டு அவங்க 2 பேரும் என் பக்கத்துலயே உட்காந்துட்டு இருக்காங்க. இப்ப நல்லா கலக்கிக்கலாம் பாருங்க. அந்த பச்சை மிளகாய் நல்லா கலக்குற அளவுக்கு நல்லா கலக்கிக்கலாம். நல்லா கலக்கியாச்சு. பக்கத்துல கருப்பனோட தொல்லை தாங்க முடியாதுங்க. அவர் வந்து பசி எடுத்துச்சுன்னா வந்து கிட்ட வந்து சத்தம் கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. நல்ல பையன். இப்ப நல்லா கலக்கிட்டேன் பாருங்க. நல்லா கஞ்சி பதத்துக்கு வந்துருச்சு பாருங்க. சூப்பர் ஆயிடுச்சா. இப்ப இதை மாடிக்கு எடுத்துட்டு போக வேண்டியதான். அதே மாதிரியே 2 சாக்கு எடுத்து வந்திருக்கேன். 2 சாக்கு 2ஆ கட் பண்ணி நல்லா தண்ணியில அலசி எடுத்துட்டு வந்து நான் இப்போ வந்து ஒரு கரண்டி ஊற்றி அப்படியே கொஞ்சம் பெருசா ஊத்திட்டேங்க. அந்த ஒரு கரண்டி சின்னதா மெல்லிசா ஊத்திருக்கணும். நான் என்ன பண்ணேன்னா 1.5 கரண்டி போட்டு நல்லா பெருசா வரும் போல நல்லா அழகா காய்ச்சி எடுத்து வந்திருக்கோம் அப்படின்னு நினைச்சிருக்கேன். இந்த வத்தல் வந்து நாளைக்கு எப்படி காஞ்சி வருதுன்றத பார்ப்போம். இப்போ ஊத்துற வரைக்கும் நல்லா தான் இருக்குது, ஆனா எப்படி காஞ்சி இருக்குன்னு பாக்கலாம். இன்னும் வெயில் வந்து வத்தல் போடுறதுக்கு இன்னும் வந்து சரிவர வெயில் காயிலையா என்னன்னு தெரியல. அதுவும் இல்லாமல் நான் ஒரு 12 மணி ஆயிடுதுங்க இந்த வத்தல் காய்ச்சி போடுறதுக்கு. காலையிலேயே காய்ச்சி வச்சிடணும், டைம் இருக்க மாட்டேதா. அதனால வந்து சீக்கிரமா வெயிலும் போயிடுது. நாளைக்கு தான் தெரியும் இந்த வத்தல் எப்படி என்ன அழகா வந்திருக்கு அப்படின்றது. எல்லாத்தையும் காயப்பட்டாச்சு. வெயில் இப்போ மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக மணி 12க்கு மேலே ஆயிடுச்சுங்க. ரொம்ப லேட்டாக ஆரம்பிச்சிட்டேன், வெயில் கொளுத்துது. இப்போ வந்து நம்ம இதை அப்படியே எல்லாத்தையுமே ஒரு கட்டை அண்ணாண்டை எடுத்து வச்சுட்டு, ஏன்னா காத்துல போய் பறந்துடும், அப்படியே எடுத்து வச்சுட்டு இப்போ வெஜிடபிள் பிரியாணி செய்யறதுக்கு வீட்டுக்கு போக போறேன். ஓரியாவும் கருப்பனும் பின்னாடி நின்று கத்திட்டே கிடக்குறாங்க. வாமான்னு சொல்ற மாதிரி கத்திட்டே கிடக்குறாங்க. வெஜிடபிள் பிரியாணிக்கு எப்பவும் போல உருளைக்கிழங்கு, கேரட்டு, பீன்ஸு, வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா வதக்கி எடுத்துட்டேன் பாருங்க. என்னதான் வெஜிடபிள் பிரியாணி செஞ்சு கொடுத்தாலும் சிக்கன் மட்டன் மாதிரி வராது இல்லம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா, டெய்லி உங்களுக்கு சிக்கன் மட்டனே செஞ்சு தரேன். ஒரு நாளைக்கு வந்து இந்த வெஜிடபிளை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் அசமடக்கியாச்சு. தொட்டுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நண்டு பொரிச்சிருக்கேன். இன்னைக்கு வெங்காய பச்சடி பொறுமையாக போட்டு தரமான்னு சொல்லி எல்லாருக்கும் இன்னைக்கு மதியத்துக்கு இந்த சாப்பாட்டோட வேலையை முடிச்சாச்சு. ஆனால் 5 மணி நேரம் 6 மணி நேரம் தாங்க அந்த வத்தல் காஞ்சிட்டு இருக்கு. அதனால சீக்கிரம் காய மாட்டுது. மறுநாள் தான் அந்த வத்தல் வந்து நல்லா காயினா ஒரு 4 நாள் ஆகுது இப்பெல்லாம் வத்தல் காயறதுக்கு. அப்போ என்னன்னா வெயில் வந்து அதுக்கு வந்து இன்னும் சரி வரல, வெயில் காய மாட்டுதுன்னு நினைக்கிறேன். இல்லை மணி 10 மணிக்கு போட்டு 5 மணிக்கு எடுத்தா வெயில் நல்லா வத்தல் காஞ்சிருக்கும். ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தாங்க வத்தல் காயவே மாட்டுது. பெரிய பிரச்சனையாக இருக்கும் போல். 3 நாள் 4 நாள் ஆயிடுது ஒரு வத்தல் போடுறதுக்கு. அப்புறம் மிளகா வத்தல்லாம் போடணும், நிறைய வேலை இருக்குது. சீக்கிரமாக வாங்கன்னு சொல்லி உங்களுக்கு எல்லாருக்கும் சாப்பாடை போட்டு கொடுக்க போகிறேன். உப்புலாம் இருக்கான்னு பார்த்துக்கலாம். அரிசி எடுத்துட்டேன். நான் வந்து இன்றைக்கி பாஸ்மதி அரிசி தான் எடுத்திருக்கேன். நான் மீல் மேக்கர்ஸ் வந்து நல்லா சுடுதண்ணில் போட்டு வடிகட்டி எடுத்திருக்கேன். இப்போ வதக்கின காய்கறி தூக்கி அரிசியில் போட்டுடுவோம். அரிசியில் போட்டு உப்புலாம் இருக்கான்னு திட்டம் பார்த்துட்டு இப்போ தேங்காய் பால் தாங்க, ஃபுல்லாக தேங்காய் பால் தான், தண்ணி கிடையாது. தேங்காய் பால்லேயே நல்லா அரிசி நல்லா வெந்துச்சுன்னா சூப்பராக அப்படியே பூத்து வந்துடும். அதனால் வந்து தேங்காய் பாலில் தான் வந்து இன்றைக்கி வந்து வெஜிடபிள் பிரியாணி செஞ்சுருக்கேன். ஒரு 4 கலக்கி விட்டுடலாம். இந்த சாப்பாடு வந்து இந்த ஓரியோவுக்கு கொடுக்கலாம், ஆனால் யாரும் கொடுக்கக்கூடாது சொல்கிறதுனால நான் இந்த சாப்பாடுலாம் எதுவுமே கொடுக்கறதே கிடையாது. முன்னாடிலாம் சாப்பிட்டுச்சிங்க. இப்போ தான் நான் இந்த மாதிரி சாப்பாடுலாம் எதுவுமே குட்டிங்களுக்கு 2 பேருக்குமே தர்றது கிடையாது. ஆனால் கருப்பனுக்கு சுத்தமாக ஒத்துக்காது, ஓரியோவுக்காவது பரவாயில்ல. இப்போ உப்புலாம் திட்டமாக இருக்குது. சாப்பாடு நல்லா வெந்துடுச்சு, சாப்பிட போகிறோம். நீங்கள் மதியம் என்ன சாப்பிட்டீங்கன்றதை மறக்காமல் சொல்லுங்கள். இவ்வளோதாங்க இன்னைக்கு எங்கள் வீட்டில் வத்தல் 5 மணிக்கு இப்போ எடுத்துடணும், இல்லைன்னா காக்கா ரவுண்டு கட்டிடுவாங்க. இப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பாதி காய்ச்சல் தான் காஞ்சிருக்குது, இன்னும் முழுசாக காயில. இந்த பாதி காய்ச்சலோட எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வச்சு மறுநாள் பக்குவப்படுத்தி அதை எடுத்துகிட்டு போய் நம்ம வந்து வெயிலில் மறுபடியும் வச்சு எடுத்துகிட்டு வந்து வீட்டில் சர்வ் பண்ணிடணும்.